மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய எந்த பாவமும் மன்னிக்கப்பட முடியும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதே சமயம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சா அந்த பாவம் மன்னிக்கவே படாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றதை நம்மளால வேதத்துல வாசிக்க முடியும். அது எப்படி இயேசு கிறிஸ்துவை விட பரிசுத்த ஆவி மேலானதா ஆகிட முடியுமா? பரிசுத்த ஆவி மேலானதா அல்லது இயேசு கிறிஸ்து மேலானவரா அப்படின்னு நம்ம வேதத்திலேயே தேடி பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த ஆவிக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம வேதத்துல ரொம்ப தெளிவா தேடி எடுத்து படிக்க முடியும். பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை போல நம்மளுக்காக சிலுவையில அறையப்பட்டதா, தன்னை தியாகம் செய்து கொண்டதா அப்படிலாம் நம்ம தேடணும் அப்படின்னா இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில அறையப்பட்டார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்மளை அவர் மீட்கிறதுக்காக பரலோகத்தை விட்டுட்டு பிதாவின் சமூகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து 33 வருஷங்கள் மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிருக்கார். ஆனா பரிசுத்த ஆவி பத்தி இந்த மாதிரி நம்மளால ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவாரு அப்படிங்கிறத பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக வேதத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஈவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போதே உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பத்தி, அவர் இந்த பூமியில வந்து சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க போறதை பத்தி அங்கேயே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா பரிசுத்த ஆவி இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத எந்த காலகட்டத்தில் தீர்க்க தரிசனமா சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவேல் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் அவர் மூலமா தான் இந்த தீர்க்க தரிசனமே சொல்லப்பட்டுச்சு. எப்படி? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த தீர்க்க தரிசனம் ஃபுல்ஃபில் ஆகலை, பட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எருசலேம்ல அந்த பெண்டிகாஸ்டல் பண்டிகை அன்னைக்கு ஒரு மேல் வீட்டு அறையில தங்கி இருந்து ஜெபம் பண்ணும்போது பலத்த காற்றோட பரிசுத்த ஆவி அவங்க எல்லாருக்கும் வந்து இறங்கும். அதுவும் அங்கிருந்த 120 பேருக்கு மட்டும்தான் வந்து இறங்கும். அப்போ பேதுரு பேசி ஒரு 5000 பேர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிக்கப்பட்டு சபையாராக சேர்க்கப்படுவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாம